நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பாரதி கிட்ட வந்து நம்ம சாரதா வந்து அந்த ஆதியோட இதயத்தை பற்றி உண்மையை வந்து ஒரு ட்விஸ்ட்டோட சொல்லியிருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து சாரதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போகிற போக்க பார்த்தா பாரதியும் ஆதியும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு இந்த உண்மையை மறைச்சோன்னா, ஆதி பாரதி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த உண்மையை வந்து மறைச்சோம். ஆனால் அவங்க கடைசியில் இப்போ வந்து 2 பேருமே எலியும் பூனையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் சரியில்லை, என்னாலும் பரவாயில்ல, இனிமேல் வந்து பாரதி கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் வந்து அந்த உண்மை, அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து வாசுவோட ஃபோட்டோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து உள்ளே வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கவரை கொண்டு போய் வந்து ஏதோ அவங்க நம்மகிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பாரதி கிட்ட வந்து ஏதோ ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேலஞ்சில் நீ வின் பண்ணிட்டேன்னா இந்த கவரை வந்து நீ திறந்து பார்க்கணும், அதுக்கு முன்னாடி வந்து திறந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அது என்னன்னு தான் தெரியல. அந்த கவருக்குள்ளே மேக்ஸிமம் அந்த வாசுவோட ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட நிறைய நாள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த ரகசியம்னு, அந்த ரகசியம் வந்து இந்த கவரை வந்து நீ திறந்து பார்த்தாலே அந்த ரகசியத்தோட உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நீ யார்ட்டையுமே அந்த ரகசியத்தை பற்றி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ இந்த போட்டியில் வந்து வின் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அந்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு வந்து அது என்ன போட்டி, என்ன டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்லலை. அது வந்து முழு எபிசோடு வந்தோடனே அது வந்து நமக்கு வந்து ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ரோமோ தானே விட்டுருக்காங்க, அதனால் நமக்கு வந்து தெரியலை. சரிம்மா, நான் வந்து இனிமேல் வந்து இந்த கவரை வந்து பிரித்து பார்க்க மாட்டேன், நீங்கள் என்கிட்ட சத்தியம் கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் வந்து இந்த கவரை பிரித்தே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாரதி, போட்டியில் எப்படியாவது வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஷ் பண்ணுறாங்க. நம்ம சாரதா வந்து விஷ் பண்ணுறாங்க. சரிம்மா, நான் வின் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம சாரதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை வந்து என்னால் மறைக்க முடியல, உங்ககிட்ட இவ்வளோ நாள் மறைச்சி வச்சது காரணமே நீ இப்போ போல் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நானும் ஆதியும் சேர்ந்து மறைச்சிக்கிட்டு இருக்கோம். அது கூட தெரியாமல் நீ வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணுன்ட்டு இருக்க பாரதி. பரவாயில்ல, உனக்கு உண்மை எப்போயும் தெரியத்தானே போகுது, தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.